வணக்கம் சார். யாருடா நீ? நான் ஸ்கிரைபு சார். ஸ்கிரைபா? என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஹீமோஃபிலியா சார். ஹீமோஃபிலியாவா? அப்படின்னா என்னடா? என் ரத்தம் கட்டாதான் சார். காயம் ஏற்பட்டுச்சுன்னா நிறைய ரத்தம் வடியுமா சார். அப்படின்னா உனக்கு காயமே இல்லையா உன் உடம்புல? இருக்கு சார். ஆனால் மருந்து வச்சிருக்கேன் சார் நான் அதுக்கு. ஓ, அப்போ அதை குணப்படுத்திடலாமா? மருந்து இருக்கா? ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லையே சார். மருந்தே அதுக்கு கிடைக்காது சார். நாங்களே சென்னை போய் வாங்கிட்டு வந்தோம். மருந்தோட விலை எவ்வளோ தெரியுமா? 60,000 ரூபா. 60,000? ஊரில் ஹெல்ப் பண்ணாங்களாடா? ஊர்லையா? நல்லா பண்ணுவானுங்க. நான் எங்கள் அம்மாவுடைய நகை அடகு வச்சு வாங்கிட்டு வந்தேன் சார். அது போட்டால் நிரந்தரமாக குணமாயிடுமாடா? நிரந்தரமாலாம் குணமாகாது சார். தற்காலிகமாக நிற்கும் சார். எனக்கு பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது சார். 5 வயசு இருக்கும்போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க சார். ஓ, உன் வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா? உன் கூட பிறந்தவங்க யாராக இருக்காங்களா? ஒரு தம்பி இருக்கான் சார். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? என்ன சார் நீங்கள்? அவன் ஒரு எம்ஆர் சைல்டு சார். அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் சார். அவன் 10வது படிக்கிறான். என்னடா சொல்கிற? உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? எங்கள் அப்பா இறந்துட்டார் சார். ஓ, அப்போ அம்மா? சார் அம்மாவும் இறந்துட்டாங்க சார். 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்தார். அவர் இறக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்தாங்க சார். எப்படிடா? எப்படி அம்மா இறந்தாங்க? அம்மாவுக்கு காய்ச்சல் சார். என்ன நோயினே தெரில. ஜிஹெச் தூக்கின்னு போனோம். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க சார். இறந்துட்டாங்க. அப்போ அப்பா எப்படி இறந்தாரு? அப்பா டிரைவர் சார். ஆக்சிடென்ட்டு. கை கால் இழுத்துட்டு கிடந்தாரு. எங்கள் அம்மா இறந்து 1 வாரத்தில் அவரும் இறந்துட்டார் சார். அப்போ உங்களை யார் பார்த்துக்கிறது? நான் எங்கள் ஆயாவோட இருக்கேன் சார். அப்போ குடும்பத்துக்கு காசு எப்படி வருது? நாங்கள் கொஞ்சம் ஆடு வச்சுருக்கோம் சார். அதை வச்சுக்கிட்டு ஏதோ சமாளிக்கிறோம். சொந்த வீடு இருக்காடா உனக்கு? இருக்கு சார். சொந்த பந்தம்லாம் இருக்கா? சொந்த பந்தமா? எங்கள் அப்பா அம்மா எப்போ சாவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. செத்துட்டாங்கல்ல. என் வீடை எழுதி வாங்கிக்குவாங்க சார் எப்படியாவது. எங்கள் பெரியப்பாவுக்கு தெரியாத ஆளே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அடப்பாவிகளா, இப்படி இல்லாமல் இருக்காங்க? ஆமாம் சார். சரி, நீ மேற்கொண்டு என்ன பண்ணலான் இருக்க? சார் நான் சென்னை போய் படிக்கலான்னு இருக்கேன் சார். என் தம்பி அவனே ஹாஸ்டலில் சேர்த்து போட்டு படிக்கலான்னு இருக்கேன் சார் நான். சென்னையிலையா? சரி, பார்த்துக்குவியா தம்பியை? அவனுக்கு நான் மட்டும் தான் சார் இருக்கேன். நான் தான் பார்த்துக்கணும். எப்படிடா காசு இல்லாமல் என்னடா பண்ணுவீங்க? இல்லை சார், அப்பா அம்மா இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ சலுகைலாம் உண்டா சார் காலேஜில். அப்படி போய் சேர்ந்துக்குவேன் சார் நான். சந்தோஷண்டா. இவன் வருங்காலத்தில் என்னவாகப் போகிறான்? இது என் கற்பனை கதையல்ல, இயற்கையின் உண்மை கதை. இவன் ஒரு அரசு பள்ளி மாணவன். இவனோடு நான் உரையாடிய பொழுது எனக்கு இவன் ஒன்றை உணர்த்தினான். ஒரு மனிதனுடைய ஆற்றலும் சகிப்புத்தன்மையும் எவ்வளவு பெரியது என காட்டினான். நன்றி.